இருக்கிறதுலயே அம்மா மட்டும் தான் தைரியமா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் காது கேட்காத. என்னடா மனோ, எனக்கு காது கேட்காதுன்னு கிண்டல் பண்றியா? இரு, அல்லலிம் வரட்டும். முதல்ல ராணிய ஒரு வழி பண்றது இருக்கட்டும், ஒன்னும் ஒரு வழி பண்ண சொல்றேன். ஆமா 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 ஆமா, தெரியாம சொல்லிட்டம்மா. அப்படிலாம் பண்ணிடாதம்மா, நான் உன் புள்ளம்மா. ஆமா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயோ, ஏங்க இப்படி திடுதிப்புன்னு வந்து பயமுறுத்துறீங்க? ஐயா வணக்கம் ஐயா. தமிழா அம்மா, எனக்கு கண்டு தெரியுதுமா. ஆமா, எப்படி? ஐயோ, நீ பேசுற. எனக்கு காது கேக்குது. ஆமா, நான் பேசுறேன். ஐயா ஐயா ஐயா, நன்றியா நன்றியா. அது எப்படி இங்க மட்டும் எங்களால பழைய மாதிரி இருக்க முடியுது? பொம்மி எங்களுக்கு கொடுத்த சாபம் நீங்கிடுச்சா? நீங்க உங்க மந்திர சக்தியால நீக்கிட்டீங்களா? நீங்க 3 பேரும் இருக்கிற என்னோட இடத்துல இங்க இருக்கிற எப்படிப்பட்ட சாபமா இருந்தாலும் அது வேலை செய்யாது. ஆனா அதுவே என்னோட இடத்தை விட்டு நீங்க வெளியில போனா, ஆனா அடுத்த நொடியே மறுபடியும் அந்த பொம்மி கொடுத்த சாபத்துக்கு ஆளாயிடுவீங்க. அதுல இருந்து முழுசா வெளியில வரணும்னா நான் சொல்ற வரைக்கும் நீங்க காத்து இருக்கணும். நீங்க சொல்ற வரைக்கும் காத்து இருக்கணுமா? இந்த நரக வேதனையை எங்களால அனுபவிக்க முடியல. கொஞ்சம் சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க. ஆமா ஐயா, இவங்க எல்லாருமாவது சாபத்துக்கு தான் ஆளாயிருக்காங்க. ஆனா நான் இவங்க எல்லாருடைய சாபத்தையும் சேர்த்து நான் தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஏதாவது வழி பண்ணுங்க ஐயா. சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை பண்றேன். எதுக்காக என் இடத்துக்கு இப்படி அடிக்கடி வந்து என்ன தொந்தரவு பண்றீங்க? எனக்கு இது பிடிக்காது. ஷோ, எங்களுக்கு உங்களை விட்டா வேற யார் இருக்கா? ஆமா, நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணணும். ஆமா ஐயா. உதவி பண்ணணுமா? என்ன உதவி? ராணி ரொம்ப சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அந்த ராணிய காப்பாத்த எப்படியும் அந்த பொம்மி வருவா. அந்த பொம்மிய வரவிடாம தடுத்துட்டா அந்த ராணியையும் வயித்துல இருக்கிற குழந்தையையும் ஒரே அடியா கொல்லணும். நீங்க நினைக்கிறது நடக்காது. ஐயோ, அதோட அதீத தெய்வ சக்தி அருளோட அவ இருக்கிறதுனால பொம்மியையும் என்னால அழிக்க முடியாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் செய்யலாம். என்னது? ராணிய கொல்ல முடியாது, பொம்மையையும் எதுவும் பண்ண முடியாது. இது ரெண்டுமே பண்ண முடியாதுன்னா இதை தாண்டி நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் பொம்மியை என்னால கட்டுப்படுத்த முடியும். ஆனா அதுக்கு பொம்மியை இங்க வர வைக்கணும். அப்படியா? பொம்மிய எப்படி இங்க வர வைப்பீங்க? என்னால வர வைக்க முடியும். ராணியோட வயிற்றுக்குள்ள இருக்கிற தசாவதானி குழந்தைய ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள என்னால அழிக்க முடியும். அந்த குழந்தைய அழிச்சு விட்டுட்டா பொம்மி ராணி 2 பேருடைய ஆட்டமும் தானாவே அடங்கிடும். நான் இப்ப கண்ணை மூடி சிசுக்கயிறம் மந்திரத்தை சொல்லி பொம்மியை இங்க வர வச்சு சூறாவளி மந்திர வட்டத்துக்குள்ள அவளை அடக்கிடுவேன். ஆனா அதுவும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் பொம்மியை கட்டுப்படுத்த முடியும். அதுக்கப்புறம் அவளுடைய சக்தி வீரியமாயிடும். அந்த நேரத்துல நாம இங்க இருந்தா பொம்மி நம்மளை தாக்க ஆரம்பிச்சிருவா. என்ன அடிக்க இப்ப வரைக்கும் எந்த சக்தியும் இந்த உலகத்துல இல்ல. ஆனா நீங்க சாதாரண மானிட சக்தி.
நீங்க இங்க இருக்கிறத பொம்மி பார்த்துட்டா அவளுடைய கோபம் உங்க மேல இன்னும் உக்கிரமா மாறிடும். ஐயோ, அதனால நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. சரிங்க ஐயா, நாங்க 3 பேரும் இந்த இடத்தை விட்டு போயிட்டா மறுபடியும் பொம்மையோட சாபத்துக்கு ஆளாயிடுவோமே. நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் உங்களை எந்தவித சாபமும் தாக்காது. ஆனா வெளியில போனா அந்த சாபத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். என்னாச்சு டாக்டர்? போன் ஃபுல் ரிங் போகுது, கால் பிக் பண்ணல. டாக்டர், அந்த கான்ஃபரன்ஸ் எங்க நடக்குதுன்னு சொல்லுங்க, நான் நேரா போய் உங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். அதுவும் சரிதான் சித்தார்த். இந்தாங்க, இந்த பிளேஸ்க்கு நேரா போங்க. அதுக்குள்ள நான் உங்களை எப்படியாவது கான்டாக்ட் பண்ணி உங்க கேஸை பத்தின டீட்டெயில் சொல்லிடுறேன். நீங்க அவங்கள கையோட கூட்டிட்டு வந்துருங்க. ஓகே டாக்டர். தாத்தா, நான் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வரேன். டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், நான் உள்ள போய் ராணியை ஒரே ஒரு முறை பார்த்து வரட்டுமா? ப்ளீஸ் டாக்டர். நீங்க போய் பாருங்க சித்தார்த். ஆனா அவங்களுக்கு மூச்சு திணறல் அதிகமா இருக்கிறதுனால ஆக்சிஜன் மாஸ்க் வச்சிருக்கோம். அதை பார்த்து நீங்க எமோஷனல் ஆகி அங்க எந்த ரியாக்டும் பண்ணாதீங்க. நீங்க பார்த்துட்டு உடனே கிளம்புங்க. சரிங்க டாக்டர். தாத்தா, நான் பார்த்துட்டு வந்துடுறேன்.